ஹாய் ஆல், வெல்கம் டு சுகாஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் டூயிங் குட். நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். இது சூப்பரான மினி விலாகுங்க. இது என் தங்கச்சியோட உறுதி வார்த்தை ஃபங்க்ஷன். நாங்கள் சென்னையிலேருந்து ஊருக்கு நாங்கள் உறுதி வார்த்தை ஃபங்க்ஷனுக்கு போனது, ப்ளஸ் அங்கே தோட்டத்தில் கொஞ்சம் காயெல்லாம் பொறிச்சோம், அந்த மாதிரி கிளிப்ஸு, ப்ளஸ் வந்து நாங்கள் கொடிவேரி போனது, இந்த மாதிரி குட்டி குட்டி கிளிப்ஸ்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃபங்க்ஷன் வந்து ஃப்ரைடேங்க, அதனால் நான் வந்து தேர்ஸ்டே நைட்டுக்கு பஸ் புக் பண்ணியிருந்தோம். 8:30க்கு எங்களுக்கு பஸ்ஸு. ரீச்சிங் டைம் வந்து 5:30 போட்டிருந்தாங்க. ஸோ கொஞ்சம் சீக்கிரமாக போயிடலாம் அப்படின்ட்டு அந்த பஸ் புக் பண்ணியிருந்தோம். பட் நாங்கள் ரீச் ஆனது என்னமோ 7 ஆகிடுச்சு. ஸோ ஃபங்க்ஷனுக்கு லேட் ஆகிடுச்சுன்னு கொஞ்சம் அவசரமாக தான் கிளம்பணும். ஸோ நான் லாஸ்ட் டைம் வரப்பவே கொஞ்சம் ப்ரீ பிளான் பண்ணி சாரியை வந்து அன்னிக்கிட்ட கொடுத்து ப்ரீப்ளீட் பண்ணி வாங்கிட்டேன். அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே ரெடி ஆகிட்டேன். நாங்கள் போனது வந்து அவினாஷியில் இருக்கிற சரவணா மினி ஹால் தான். ஸோ நாங்கள் போகும்போது ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏன்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுல்ல. அங்கே போனோன்னையும் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அபர்ணாவுமே அங்கே போய் எல்லாத்துக்கூடையுமே ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டா. அங்கே போனது தான் லேட்டு, பட் போன உடனேயுமே எல்லாத்துக்கூடையும் ஜாலியாக விளையாண்டா. இது வந்து என் அக்கா பொண்ணு, பையன், என் தங்கச்சி அது. ஸோ என் தம்பி இவங்க கூடலாம் நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டா. இது எங்களோட ஃபேமிலி ஃபோட்டோ. என்னோடய ஃபுல் ஃபேமிலி இங்கே இருக்குது. அண்ட் இது வந்து நான் அன்றைக்கி வேர் பண்ணியிருந்தேன் என்னோடய சாரீ. நான் ஆல்ரெடி ப்ரீப்ளீட் பண்ணதுனால எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு கட்டுறதுக்குமே. இது வந்து நெக்ஸ்ட் டே சாட்டர்டே ஈவினிங் எடுத்தது. மாமா வந்து சோளக்கருது முடிச்சுட்டு வந்திருந்தார். சரி சோளக்கருதை வேக வைக்கலாம், ஏன்னா காய் பொறிக்க போகணும், சண்டே ஊருக்கு கிளம்புறோம்ல, அதனால். சோளக்கருதை வேக வச்சுட்டோம். அதுக்குள்ளே மாமாவும் போய் இளநீ போட்டுட்டு வந்துட்டார். சரி இளநீ குடிச்சிட்டு தெம்பாக போய் காயெல்லாம் பொறிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நாங்களும் கொஞ்சம் நேரம் இளநீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் தோட்டத்துக்குள்ளே போனோம். அபர்ணாக்கு தான் ரொம்ப ஜாலிங்க. அவளுக்கு இந்த மாதிரி காய் பொறிக்கிறது, இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி ஹெல்ப்லாம் நிறையாவே பண்ணுவாள். அங்கே ஊருக்கு போனாலுமே அப்படி தான். மாமாவும் அத்தையும் தோட்டத்துக்குள்ளே போனாங்கன்னா உடனே தோட்டம் போயிடுவா. ஏன்னா இங்கே எப்போவுமே தனியாக இருக்கால்ல. ஸோ அங்கே போனால் அவளுக்கு விளையாடுறதுக்கு ஜாலியாக இருக்கும். கொஞ்சம் பரவலாக இருக்கிறதுனால அங்கே நல்லா விளையாடுவா. ஸோ எனக்குமே அன்றைக்கி நல்லா ஹெல்ப் பண்ணாளுங்க. காயெல்லாம் பொறிச்சு கொண்டு வந்து கொடுத்தா, பேக் பண்ணுறதுக்குமே நிறைய ஹெல்ப் பண்ணா. நம்ம தோட்டத்தில் புடலங்காய், பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கத்திரிக்காய், தக்காளி, பீக்கங்காய், இந்த மாதிரி காயெல்லாம் பாலக்காட்டுக்கு சைடில் வச்சுருக்குறாங்க அத்தை. ஸோ போனேன்னா நான் பொறிச்சிட்டு வந்துடுவேன். எனக்கு அதுவே ஒரு வாரத்துக்கு சரியாக போயிடும். அந்தளவுக்கு காய் பொறிச்சிட்டு வந்துடுவேன். தக்காளி செடி பண்ணைக்கு சைடில் தாங்க போட்டிருந்தோம். ஆனால் காய் நிறையா இருந்துச்சு, ஆனால் எதுவுமே பழுக்கலை. அதனால் தக்காளி மட்டும் இந்த டைம் நான் பொறிக்க முடியல. காயெல்லாம் பொறிச்சு முடிச்சுட்டு தோட்டத்துக்குள்ளே அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா வீடு வந்து சேர்ந்தேங்க. வரும்போது தீனுப்பிள்ளை காட்டுக்கு மாமா தண்ணி எடுத்து விட்டுருந்தாங்க. அவர் அதை பார்த்தோன்னே, அம்மா நான் கொஞ்சம் நேரம் போய் தண்ணியில் விளையாடுறேன்னா, சரி போர் தண்ணிங்கிறதுனால கை காலை மட்டும் நினச்சிக்கடா அப்படின்னு சொன்னேன். நல்லா விளையாண்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டேங்க.
நாங்கள் போகும்போது மணி ஒரு 5-5:30 இருக்குங்க. ஸோ அதனால் மாமாவே தாலிக்கெல்லாம் தவிடு போட்டுட்டு மாடு பிடிச்சி கட்டிகிட்டு இருந்தாருங்க. அப்புறம் பால் கறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாலை கறந்துட்டு நைட்டு டின்னர் சாப்பிட்டேங்க. அன்னைக்கு நாள் அப்படியே போயிடுச்சு. இது நெக்ஸ்ட் டே சண்டே மார்னிங் அவரோட அண்ணா பொண்ணை வந்து ஸ்கூலில் விடலாம் அப்படின்னு போயிட்டோம். நாங்கள் கொடிவேரி வழியாக தான் போனோம். நாங்கள் ரிட்டன் வந்ததுமே கொடிவேரி சைடில் தான் வந்தோம். இது வந்து அந்த அரக்கங்கோட்டை வாய்க்கால். இதுதான் இந்த தண்ணி தான் வந்து கோபி சரௌண்டிங்கில் இருக்கிற வயல்களுக்கெல்லாம் நீர்ப்பாசனத்துக்கு போகிறது. நான் ரிட்டன் வரும்போது அப்படியே கருவாடு கடை பார்த்தேன். சரி கருவாடு வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு வாங்கிட்டு இருக்கிறேன். இது நான் நிறையா டைம் இந்த வழியில் வர்றப்போ பார்த்துருக்கேன் இந்த பாட்டி கடை. சரி இந்த டைம் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு நாங்கள் ரிட்டன் கொஞ்சம் நேரம் கொடிவேரி போனோம். போயிட்டு ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் அங்கேயே நின்று டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இந்த டைம் கொஞ்சம் தண்ணி கம்மி தாங்க, இல்லைனா எப்பவுமே தண்ணி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு டைம் அதிகமாக வரும்போது போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் நேரம் வெளியிலேயே அந்த பக்கம் நின்று பார்த்துட்டு கிளம்பி வந்துட்டோம். ஸோ அவ்வளோதாங்க, இதோட இந்த விலாக் முடியுது. ஸோ இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.